ஹாய் மிஸ், மீண்டும் நான் இன்றைக்கி ஒரு புது ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிகேது தான். ஹே பொண்டாட்டி நீ எந்திரி. ஓகே, இதுக்கு ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜிகேவும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வரைக்கும் போதும், நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன், ஒரு பீச்சில் நீங்களும் ஜிகேவும் ஹக் பண்ணி உக்காண்ட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் ஜங்குக்கா சொல்றி இல்லை, இப்போ நம்ம லவ்வை வீட்டில் சொன்னோன்னா ஒத்துப்பாங்களா? சேச்சா, வாய்ப்பே இல்லடி. என்ன ஜிக்கு இப்படி சொல்கிறீங்க? அப்போ கன்வின்ஸ்லாம் பண்ண மாட்டிங்களா? கன்வின்ஸ் பண்ணால் உனக்கு கன்வின்ஸ் ஆனால் தானே ஜேகே சொல்றி. கன்வின்ஸ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிப்போம். பண்ணலாம். கன்வின்ஸ் ஆனால் பார்ப்போம், இல்லைன்னா எல்லோரும் பண்ணுறது தான் நம்மளும் பண்ணி ஆகணும். என்ன ஜேகே? சரி பொண்டாட்டி, கேட்டு பார்ப்போம். அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேர் பேசுகிறத ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு, ரொம்ப கோவமாக. கட் பண்ணால் நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போனால் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு, என்னடா இது, இன்னொரு ஆச்சரியம், மழை வரப்போதா என்ன? எல்லோரும் நடு வீட்டில் உட்காண்ட்ருக்காங்க, என்ன இங்கே உட்காண்ட்ருக்கீங்க எல்லோரும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக கேட்குறீங்க. பட் எல்லோரும் உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்னே புரியல. உங்கள் அப்பா வாமா அப்படின்றாரு. நீங்கள் சொல்லுங்கப்பா. நீ எங்கே போனவன்? இது என்னப்பா கேள்வி? காலேஜ் தான் போனேன். காலேஜாக போனேன்? ஆமாப்பா, காலேஜ் தான் போனேன். அப்புறம் பீச்சில் விடுங்கண்ணாம்மா வேலை. பீச்லையா? யார், நானாப்பா? ஒயன், நடிக்காத ஒயன், நீதான். என்ன பேசு. ஆமாப்பா, நான் லவ் பண்ணுறேன். அவங்க கூட தான் போயிருந்தேன். இதெல்லாம் எப்பத்துலேருந்து நடக்குது வயன்? 3 இயர்ஸாப்பா. 3 இயர்ஸா எங்களை முட்டாளாக்கிட்டு நீ அவங்க கூட ஊர் சுற்றின்னு இருக்கியா? பேசு வயன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே தலையை குனிஞ்சிட்டே தான் நிற்கிறீங்க சைலண்ட்டாக, உங்கள் அப்பா திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு. அப்போ உங்கள் அம்மா, அடி பாவி, உன்னை பெற்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது நல்லா பண்ணுறல்ல அம்மா, பேசாதடி, நீலாம் என் பொண்ணா? லவ் பண்ணுறேன். இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். உன்னெல்லாம் காலேஜ் சேர்க்க நான் 12லேயே அவங்க இல்லைன்னா பிடிச்சி கொடுத்துருந்தேன், இந்த அளவுக்கு வந்திருப்பியா நீ? அம்மா, அவர் ரொம்ப நல்லவனா? என்னடி நல்லவன் கண்டுட்டேன் நீ? உன்னெல்லாம் பணம் கட்டி படிக்க வைக்கிறோம்ல, எங்கள் தப்பு தான். அம்மா என்னங்க, இவ்வளோ இதுக்கப்புறம் காலேஜில் அனுப்ப வேணாம். நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறேன் புரோக்கர்கிட்ட, கட்டி வச்சிடலாம். முதல்ல அது பண்ணுறி. அப்பா ப்ளீஸ், வேணாம்ப்பா, எனக்கு அவங்க தான் வேணும், ப்ளீஸ் எங்களை பிரிச்சிடாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அழுறீங்க. உங்கள் அம்மா செம்மையாக அடித்து உங்களை எட்டுன்னு போய் உங்கள் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க, ஃபோனையும் பிடுங்கிட்டாங்க. தென் நீங்கள் ரொம்ப அழுறீங்க. ஐயோ ஜேகே, நான் எப்படி ஜேகே கிட்ட பேசுவேன்? ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜேகேக்கு இது எதுவுமே தெரியாது. தென் ஜேகேவும் கால் பண்ணுறாரு உங்கள் ஃபோனுக்கு. கால் வருது. அப்போ உங்கள் அப்பா தான். அந்த பையன் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். மைன் சேவ் பண்ணி வச்சுருக்க நேமா பாரு. ஃபோனை வாங்கி செக் பண்ணாமல் இருந்தது நம்ம தப்பு தாண்டி. ஆமாங்க, அப்போவே வாங்கி செக் பண்ணியிருக்கணும் இவள் ஃபோனெல்லாம். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சுருக்கா. எங்கெங்கே போனாங்களோ, என்னென்ன பண்ணானோ, சி அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாகவே பேசுகிறாங்க.
இதெல்லாம் நீங்கள் உள்ளேருந்து கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, கஷ்டமாக இருக்குது அது சொல்லப்போனால். ஜேக்கவும் விடாமல் கால் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து உங்கள் வீட்டில் கால் எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க உங்கள் ஃபோனை. தென் இப்படியே இந்த டே போகுது. நீங்களும் அழுது அழுது மூஞ்சிலாம் நல்லா ரெட்டிஷாக ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே வேறு ஃபேமிலி வராங்க. வந்து தட்டில் பழம் பூ எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பொண்ணு தான் கேட்க வந்திருக்காங்க. தென் உங்கள் அம்மா, ஏ வயன் எழுந்துடுறி. என்னம்மா? சாரியை கட்டிக்கிட்டு வெளியே வந்து நிற்கிற. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம்மா, எனக்கு அவங்க தான்மா வேணும். ப்ளீஸ்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்மா ப்ளீஸ். ப்ளீஸ்லாம் கிடையாது வயன், முடிவு பண்ணியாச்சு, நீ வர அப்புறம் என்னையும் உங்கள் அப்பாவையும் பார்க்க மாட்டேன் வயன். சாரியை கட்டிட்டு வா. அம்மா ப்ளீஸ்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு அவ்வளோதாம்மா வேணும். ப்ளீஸ்மா ப்ளீஸ். வயன், நீ என்ன தான் அழுதாலும் கிடையாது வயன், முடிவு பண்ணது தான். இது மாதிரி வந்து அவங்க அழுதுட்டு நின்ன நடக்கிறதே வேறு வயன். ஒழுங்கு மரியாதையாக ரெடி ஆகு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் ரொம்ப அழுறீங்க. ஐயோ ஜங்குக்கா, நீ எங்கே இருக்க? ப்ளீஸ் வா, வந்து நெட்டுன்னு போ. என்னால் முடியல, ப்ளீஸ் வா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறீங்க நீங்கள். அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா, என்னதான் இவ என்ன பண்ணிகிட்ருக்கா? ஃபோனை கூட ஆன் பண்ணாமல் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது நேற்றுலேருந்து. என்ன ஆச்சு? நேற்று கூட நல்லா தானே பேசிட்டு போனா, என்ன வருவோம்? எனக்கு ஃபோனை எறி, சுவிட்ச் ஆஃபு வெறியாகுது. காலேஜுக்கும் வரலன்றாங்க. கேட்டால் எங்கே தான் போயிருப்பா இவ? ஒரு வேளை வீட்டில் மாட்டிட்டாளா? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஒன்றுமே தெரியல. அவனும் புலம்பிட்டு இப்படியே தான் இருக்கான். தென் உங்கள் சைடு பார்த்தோன்னா, நீங்களும் சாரீலாம் கட்டிட்டு வந்து நிற்கிறீங்க. மாப்பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டி. உங்களை கேட்குறாங்க, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறீங்க தலையை குனிஞ்சிட்டு. ஸோ உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி கிள்றாங்க, நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. தென் ஓகேங்க, அப்போனா நம்ம தட்டை மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாங்க, கொடுங்க அப்படின்ட்டு 2 வீடுமே தட்டை மாற்றிக்கிறாங்க. தென் ரொம்ப நாள் வேணாம், நம்ம நாளைக்கே நிச்சயம் வச்சுக்கலாம், 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்போ தானே பொண்ணை பார்த்தோம், எதுக்கு இதுக்குள்ளேயே ஒரு 2 மந்த் அவங்க 2 பேர் பேசி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டோம். இல்லைங்க, நல்லா மேரேஜ்க்கு அப்புறம் என் பொண்ணு பார்த்துப்பா. இல்லை வயன், நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. தனவயன் அப்படின்ட்டு பேசி ஓகே சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்மா, அவர் கூட என்னை மேரேஜ் பண்ணி வச்சாலும் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேம்மா. ப்ளீஸ் எனக்கு என் ஜேகே கூடவே என்ன சேர்த்து வச்சுருங்க ப்ளீஸ்மா. வயன், இதுக்கப்புறம் அவன் பேரை நீ சொன்ன அவ்வளோதான். ப்ளீஸ்ப்பா ஏன்ப்பா நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு என் ஜங்குக் தான் வேணும் ப்ளீஸ். இவ்வளோ இட்டுன்னு போய் அந்த ரூம்லேயே வச்சு லாக் பண்ண, அவளுக்கு சாப்பாடு எதுவுமே தராத. அப்படியே பண்ணுறேங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் ரிட்டன் உங்கள் ரூம்லேயே இட்டுன்னு வந்து லாக் பண்ணுறாங்க. தென் நீங்கள் தான், ஜங்குக் நீ எங்கே இருக்க? ப்ளீஸ் வந்து ஜங்குக், ப்ளீஸ் எங்கே இருக்க ஜங்குக்? என்னை வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க ஜங்குக். ப்ளீஸ் நீ எங்கே இருந்தாலும் வா ஜங்குக் ப்ளீஸ்
அப்படின்ட்டு ரொம்ப அலறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. தென் ஜங்குக் சைடை பார்த்தோன்னா, வயான் எங்கே இருக்க அப்படின்ட்டு ஜங்குக்கும் புரியல அவனுக்கு. சரி, நம்ம வயன் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ஜேகே உங்கள் வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போது டயாங் தான், டேய் மச்சான் எங்கடா போகிற? இல்லைடா, வயன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்றா, அதான் வீட்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு. டேய் மச்சான், அங்கே நிலமை சரியில்லை, இப்போ நீ போனேன்னா வேலைக்கு ஆகாது. என்னடா மச்சான், என்ன ஆச்சு? வயன் வீட்டில் மாட்டிக்கிச்சுடா மச்சான். ஏய் எப்பட்றா? அது நீங்கள் பீச் போயிருந்தீங்களாமே. ஆமாம், அங்கே அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க? பையனுக்கு ஒரு வேறு பையன் கூட கல்யாணம் பண்ண போகிறாங்க, நாளைக்கு நிச்சயமா. என்னடா மச்சான் சொல்கிற? இது ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் இப்போவே போகிறேன். மச்சான் யோசித்து வேலை செய். இப்போ நீ போனேன்னா எப்படியா இருந்தாலும் வயனை வெளியே விட மாட்டாங்க, இன்னும் அவளை கொடுமைப்படுத்துவாங்க, புரியுதா? ஸோ நீ வேறு வழியாக தான் யோசிக்கணும் மச்சான். காமாக யோசி, உனக்கே வழி தெரியும். அப்படியா மச்சான்? தூக்கிடலாமா? என்கிட்ட வேற கேட்குறியா மச்சான்? உன் இஷ்டம்தான் அப்படின்ட்டு டயாங்கும் ஜேகேவும் பிளான் போட்டுட்ருக்காங்க. அதாவது உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையை தூக்கிறதுக்கு. தென் இப்போ உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜேகே, நான் 2 டேஸாக ஃபோனை ஆன் பண்ணல, இப்போவுமா உனக்கு தெரியல, ப்ளீஸ்டா எங்கே இருக்க ஜேகே அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோன் தான் ரிங் ஆகுது. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க, உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை தான். இப்போ இவங்க வேறு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சரி என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு காலை எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு ஹலோ, அப்புறம் நாடி வயன் எப்படி இருக்க? ஜேகே நீ தானா? ஆமாண்டி பொண்டாடி, நான் தாண்டி. ஜேகே நீ எங்கே இருக்க? என்னை கூட்டிகிட்டு போ ஜேகே, வா ஜேகே. வரேன்டி வரேன், அழுவாத நீ ஃபஸ்ட்டு. நான் அழலை. ஆமாம், உங்ககிட்ட எப்படி இவங்க நம்புற? ஏய் பொண்டாடி, நீ எந்தடி? உன்னையும் ஒருத்தன் தூக்கம் வந்தானா அவனை சும்மா விட்டுருவேனா? அதான் அவனை நான் தூக்கிட்டேன். என்ன ஜேகே சொல்கிறேன்? ஆமாண்டி, நாளைக்கு நடக்க போகிறத பார்க்க தானே போகிற, பாரு அப்படின்ட்டு ஜேகேவும் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாரு. அப்புறம் ஜேகே தான், ஏண்டா உன் மூஞ்சிக்கு ஏன் பொண்டாடி ஏதா? நான் எனக்கு வேணாண்ணா, என்னை விட்டுருண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நான் போயிடுறேண்ணா, என்னை விட்டுருண்ணா அப்படின்ட்டு கெஞ்சுறான் அவன். அப்போது ஜேகே தான், உன்னை விட்டுறேன், ஆனால் இப்போ இல்லை, நாளை தான் அப்படின்ட்டு ஜேகேவும் சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே தான் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளையோட அம்மா தான், சம்மந்தி சொல்லுங்கள் சம்மந்தி. இல்லை, இந்த சம்மந்தம் வேணாம் சம்மந்தி. ஏன்? இல்லை, நேற்று என்னன்னு தெரியல, என் பையன் ஃபோன் பண்ணி வேணாம் அப்படின்ட்டான். ஸோ வேணாம் சம்மந்தி. எதுக்கு? ஏன் வேணான்னு சொன்னாங்க? இப்போ வேறு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோமே சம்மந்தி அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அத்தை கவலையே படாத, நான் வந்துட்டேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே தான் செம்ம மாதம் வராரு. கூட அந்த மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வராரு. அவர் வாய் ஃபுல்லாக ரத்தம். தென் உங்கள் அம்மா தான், ஏய் யார்ரா நீ, எதுக்கு எங்கள் மாப்பிள்ளையை அடிச்சிருக்க? அத்தைன்னு கூப்பிடுறேன், யாராருக்கும் தெரியாதா? ஓ நீ தான் அவனா? ஆமாம் அத்தை, நான் தான். ஆமாம் வயனுங்க, வயன் அப்படின்ட்டு உங்கள் ரூமை தான் திறக்கலான்ட்டு வராரு. அப்போது உங்கள் அப்பா தான், ஏய் நில்றா. சொல்லுங்க மாமா, அப்புறம் என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்கள் அப்பா தான்,
உனக்கு எப்படி என் பொண்ணு ரூமு தெரியும்? நாமம்மா கேள்வி இது. 3 வருஷமாக லவ் பண்ணிருக்கிறோம். எத்தனை வாட்டி உங்கள் வீட்டு செவத்தை குதிச்சு வந்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா இந்த கூத்தெல்லாம் எப்போ நடந்தது? இன்னும் ஒரு நைட்டு 1 மணிக்கா அதுமாரி வருவோம்மா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அவங்க அப்பாக்கெல்லாம் செம கோபமாக வருது. ஜேகே ஆனால் கூலாக பதில் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் ஜேகே ஜேகே நீ வந்துட்டியா ஜேகே? ஜேகே ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு உள்ளே இருந்து கத்துறீங்க. அப்போது ஜேகே தான் பொண்டாட்டி நீ கத்தாதடி, அதான் நான் வந்துட்டேன்ல, அப்படியா இருந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்னை தாண்டி தான் நீ என் பொண்ணை தொடணும், உனக்குலாம் நான் என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. மாமா நீ என்னை தவிர வேறு யாருக்கு கட்டி கொடுத்தாலும் அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டான் நான் அப்படின்னு ஜேகே. தென் உங்கள் அம்மா அவளுக்கு வேறு ஃப்யூச்சர் இருக்குது, நீ அவள் ஃப்யூச்சரை ஃபாயில் பண்ணாத. நான் ஃபைல் பண்ணுறேண்ணா, நீங்கள் தான் ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஒரு நல்ல மரும்புள்ளியை புரிஞ்சிக்காம. என்ன நல்ல மரும்புள்ளியா? சரியான ரவுடியாக இருக்க நீ, நல்ல பையனா? நாட்டை நீ எல்லாரும் சொல்கிற டைலாகே சொல்லுங்கிற அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப கூலாக பதில் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது உங்கள் அப்பா தான் என் பொண்ணெல்லாம் உனக்கு கட்டித்தர முடியாது போயிடுங்கன்ட்டு நான் நீங்கள் வந்ததுலேருந்து சொன்னதே சொல்லிருக்கீங்க தள்ளுங்க அப்படின்ட்டு உங்கள் ரூம் ஆண்டு தான் வராரு. வந்து ரூம் கதவையும் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகேவை பார்த்ததுமே ஓடி வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க, அழுவுறீங்க பயங்கரமா. பொண்டாடி அழுவாதடி ஜேகே, நீ வந்துட்டியா, என்னை கூட்டிகிட்டு போயிடு ப்ளீஸ் அப்படின்ட்டு செம்மையாக அழுறீங்க. அப்போது ஜேகே தான் பார்த்தீங்களா, ஜஸ்ட் நிச்சயத்துக்கு எப்படி ஃபீல் பண்ணுறா தெரியுதுல்ல, இதில் என்னை விட்டு வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு பயங்கரமாக ஜேகேவும் பேசுகிறாரு. ஸோ பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடக்குது. தென் ஜேகே தான் இது மாதிரிலாம் பொண்டாட்டிங்கெல்லாம் விட்டு போக முடியாது, நான் ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. வா போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது உங்கள் அப்பா தான் வயான் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் நிற்கிறீங்க. நீ இப்போ அவன் கூட போனேன்னா எங்கள் யாரையுமே ரிட்டன் வந்து பார்க்க முடியாது உன்னால் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா அதெல்லாம் வரமாட்டா, நீ வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்றாரு ஜேகே. நான் உங்ககிட்ட பேசலை, வயன் சொல்லு அப்படின்னு சொல்ல வயன்றோம். அப்படியே அதாவது நீங்கள் தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, என்ன சொல்கிறதுன்னே தெரியல உங்களுக்கு. தென் பொண்டாடி சொல்லிட்டு வாடி போகலாம் அப்படின்ட்டு ஜேகேவும் சொல்கிறாரு. நீங்களும் சாரிப்பா எனக்கு ஜேகே தான் வேணும் அப்படின்ட்டு ஜேகே கூடவே போயிட்டீங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வந்து ஒரு 1 வீக் ஆகிருக்கும். தென் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, உங்கள் அப்பாலாம் அப்படி பேசி சண்டை போட்டு வந்தது. தென் நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே சேடாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜேகே தான் பொண்டாடி நாடி பண்ணிட்டுருக்கா? ஒன்றும் இல்லை ஜேகே, சும்மா தான். நாடி ஒன்றுமாங்க நந்ததியை நினச்சின்னுறியா? இருந்தாலும் அப்பா ஜேகே, அப்பா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்களா, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிடி இப்போனா உங்கள் அப்பா ஒன்று வந்து பார்க்கணும் அதுதானே? அதுக்கு ஒரு 10 மாதம் பரவாயில்லையா அப்படின்றாரு. நீங்கள் எதுக்கு 10 மாதம்? எதுக்குன்னா என் பிள்ளை உன் வயிற்றுல இருந்தானா பார்க்கறதுக்கு வருவார் அது சொன்னேன். ஜேகே இருந்தாலும் கொழுப்பு தான் உங்களுக்கு. முன்னாடி நீ வேற 2 வாரமாக உன்னை கிஸ் கூட பண்ண முடியல, கொடுக்குறியாங்கண்ணா? ஜேகே நானே சேடில் உக்காண்ட்ருக்கேன், வந்து கிஸ்ஸு கேட்குறீங்க உங்களை அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. தென் விளையாடிக்கிட்டே இருக்கும் போது கால் தவறி நீங்கள் ஜேகே மேலேயே விழுந்துடுறீங்க.
அப்போ ஜேகே ம் ஏண்டி இப்போ ரெண்டி சொன்னேன், ஒரு ஒரு 2 வாரமாக கிஸ்ஸு கொடுக்க மாட்டேறேன்னு. இப்போ மேலே வந்து மூடு வேற ஏற்றுற, பண்ணலான்னு கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேன் தானே? யார் ஒத்துக்க மாட்டா? அதெல்லாம் ஒத்துப்பேனே. அப்படியாடி? ஓகேவா? ஆ ஓகே ஓகே அப்படின்றீங்க. ஜேகேவும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு உங்களை. நெக்கு, ஃபேஸு, லிப்ஸு அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. ஒரு செக்ஷன் மேலே கிஸ் ரொம்ப ஹார்டாக போகுது. தென் என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குது. தென் நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு, ஜேகே சொல்றி, நீங்கள் சொன்ன மாதிரி 10 மாதம் கழிச்சு அப்பா வந்து பார்ப்பார்ல. ஓ, உங்கள் அப்பா வந்து பார்க்கணுன்ட்டு தான் இப்போது என் கூட பண்ணுதா? அப்படி இல்லை ஜேகே, இல்லை கேட்டேன். இப்போ அதுக்கு தானே பண்ணேன் என் கூட. இல்லை ஜேகே, ஐ ரியலி லவ் யூ. அதனால தான் நீ தப்பாலாம் நினச்சிக்காத. நினச்சிக்கல. அதுக்குன்னு ஒரு வாட்டி பண்ணாதான் என் புள்ள உன் வயிற்றுல வருவான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நைட்டு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க. தென் ஒரு 2 வீக்ஸ் போகுது. இது மாதிரியே தான் போகுது. ஒன் டே நீங்களும் ஜேகேவும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே, என்ன வேணும் சாப்பிட, என்ன செய்ய இன்னைக்கு? நான் வேணுமா செய்டி அப்படின்ட்டு ஜேகேவும் பேசிக்கிட்டே உங்ககிட்ட கிஸ் பண்ண வராரு. நீங்கள் அப்போ தான் ஜேகே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வாயில் கையை வச்சுக்கிட்டு ஓடுறீங்க. ஓடி போய் வாந்தி தான் எடுக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டான், என் புள்ள உன் வயிற்று உள்ள வந்துட்டான் அப்படின்ட்டு ஜேகே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜேகே நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஜேகே கிட்ட. ஜேகே கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு செக் பண்ணுறீங்க, பாசிட்டிவ். ஸோ வந்து நீங்களும் ஜேகே கிட்ட சொல்கிறீங்க, ஜேகே அப்படின்னு. ஜேகே உங்களை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. தென் நீங்கள் வந்து இதை எப்படி அம்மா கிட்டலாம் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே இதை எப்படி அம்மா கிட்ட சொல்கிறது? ஓ, கன்ஃபார்ம் ஆனோன்னு உங்கள் அம்மாவோட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுமா? சரி கோவப்படாத, இருந்தாலும் ப்ளீஸ் ஜேகே. ஏய் சரி, என்ன பண்ணு, நான்லாம் சொல்ல மாட்டேன், என்ன நீயே ஃபோன் பண்ணி சொல்லிக்கோ அப்படின்ட்டு ஜேகேவும் ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. தென் நீங்கள் தான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அன்னோன் நம்பர்லேருந்து தான் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஹலோ யார்? ஹலோ அம்மா. யார்? அம்மா நான் தான்ம்மா வயன் பேசுகிறேன். எதுக்குடி எனக்கு ஃபோன் பண்ணா? அம்மா இரும்மா, நான் சொல்கிறத மட்டும் கேட்டு அதுக்கப்புறம் ஃபோன் கட் பண்ணிக்கோ. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ ஃபோனை கட் பண்ணு. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன், என்ன சாவடிச்சிடுவார் வயன். ஃபோனை கட் பண்ணு. அம்மா இது மட்டும் கேட்டு என்ன? அம்மா நான் நீ பாட்டி ஆக போகிறேம்மா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியாமல், அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற, ஃபோனை கட் பண்ணு அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் அம்மா சொன்னது கேட்டுட்டு. தென் நீங்களும் அப்படியே சேடாக உட்காண்ட்ருக்கீங்க. காலிங் பெல் சவுண்ட் தான். நீங்களும் எழுந்து போய் யார்ரா இப்போ தானே ஜேகே போனான், இதுக்குள்ளே வரமாட்டானே அப்படின்ட்டு போய் திறக்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா, தங்கச்சி, தென் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்திருக்காங்க. வந்து நீங்கள் தான், அம்மா நீ வந்திருக்கியா, உள்ளே வாம்மா அப்படின்ட்டு கூப்பிட்டு வரீங்க. உங்கள் அம்மா, வயன் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் நான் வந்திருக்கேன், என்ன நீ சந்தோஷமாக இருக்கல்ல?
ஆ இருக்கேம்மா. அதனால தானே நான் எனக்கு அவரே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். என்னென்னம்மா பண்ண சொல்கிற? உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் நானும் செய்யணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் பேசுகிறாங்க. நீங்களும் தென் சொல்கிறீங்க அது மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. தென் உங்கள் அம்மாவும் வீடை பார்த்துட்டு பரவாயில்ல வயன், நல்ல பையன்தான் நினைக்கிறேன் அம்மா, நினைக்கிறேன்லாம் இல்லை, ரொம்ப நல்லவருமா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. தென் உங்கள் சிஸ்டர்ஸ் கூடலாம் விளையாடிட்டுருக்கீங்க. ஒரு ஈவினிங் மாதிரி ஆயிருக்கும். நம்ம ஜேகேவும் நிறைய கேக்கு ஸ்வீட்டு தென் வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வராரு. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கள. ஸோ வாங்கிட்டு உள்ளே வராரு. உங்கள் அம்மாலாம் உட்காந்து இருக்கிறத பார்த்து செம ஷாக்கு ஜேகேக்கு. அப்படியே நிற்கிறாரு மெயின் ரோடாண்டியே. நீங்கள் பார்த்துட்டு ஜேகே வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஜேகே ஆ ஆ வரேன்டி அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்து டேபிள் மேலே எல்லாத்தையும் வைக்கிறாரு, வாங்கிட்டு வந்தது எல்லாமே. ஏன் ஜெக்கி இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ எவ்வளோத்தையும் சாப்பிட்டு என் வயிறு இன்றைக்கே ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாம் பிடிக்கும் தாண்டி வாங்கிட்டு வந்தேன், இனி இல்லைன்னா நாளைக்கு வச்சு சாப்பிடு அப்படின்றாரு. நீங்களும் சரி அம்மாலாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் கைண்டாக பேசணும், ஓகேவா? ட்ரை பண்ணுறேன் வா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை இட்டுன்னு போகிறீங்க. தென் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு மாப்பிள்ளை அப்படின்றாங்க. ஜேகேக்கில் செம ஷாக்கு. ஐயோ இவங்களா சொல்கிறாங்க, ஐயோ மாப்பிள்ளையா? அன்றைக்கி நான் பேசினேன். சொல்லுங்க அத்தை, அப்புறம் எப்போ வந்தீங்க? இப்போ தான் மாப்பிள்ளை வந்தேன். ஐயோ அத்தை மாப்பிள்ளைலாம் கூப்பிடாதீங்க, எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்றாரு. ஏன் மாப்பிள்ளை? இல்லை ஒன்றும் இல்லை, கூப்பிடுங்க அப்படின்னு. நீங்கள் ஜேகே சரி சாப்பிட்டீங்களா அத்தை? இல்லைப்பா, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் என்ன இந்த சைடு காற்று? இல்லை காலையில் ஒயின் ஃபோன் பண்ணான், இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. அப்படிங்களா அத்தை? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தான் வந்து பார்க்கணுன்லாம் தோணும், இல்லைனா அப்படி ஒரு பொண்ணு இருக்குதாவே உங்களுக்கெல்லாம் தோணாது இல்லை? அப்படி இல்லைப்பா, நானும் ஃபோன் பண்ணி பேசலான்னு தான் இருந்தேன், பட் இவங்க அப்பா என்னை விடலை அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் பேசுகிறாங்க. அப்போது ஜேகேவும் நானே மாமா கிட்டே பேசணுன்னு தான் இருக்கேன், நான் ஒரு நாள் வந்து பேசுகிறேன் மாமாவாண்ட அப்படின்ட்டு ஜேகேவும் பேசிட்டு அப்படியே அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் உட்காந்து ஜேகே அப்பா கிட்டே நீ எப்படி பேசுவ? அதெல்லாம் பேசுவேண்டி, கவலைப்படாத அப்படின்றாரு. நீங்களும் அப்படின்ட்டு தென் அப்படியே போகுது கொஞ்ச நாள். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஜேகே வந்து கிளம்பி போகலாம் அப்படின்றாரு. இதோ கிளம்பிட்டேன். ஆமாம் ஜேகே இப்போ எங்கே போகிறோம் வாயா அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. தென் எங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான். கார் போய் அங்கே நின்னதும் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜேகே இங்கே எதுக்கு வந்தோம் ஜேகே? அப்பா இருப்பார் ஜேகே. இருக்கட்டும், அதனால தான் கூட்டின்னு வந்தேன் அப்படின்ட்டு ஜேகேவும் கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே இட்டுட்டு போகிறாரு. உங்கள் அப்பா ஹாலில் தான் உட்காண்ட்ருக்காரு. அங்கேயே நில்லுங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? மாமா இரு, டென்ஷன் ஆகாதீங்க ஓகேவா? இருங்க உள்ளே வரமே. அங்கேயே நில்லு, நீ என் பொண்ணும் இல்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் 2 பேரும் எதுக்கு வரீங்க உள்ள அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் செம்ம கோவமாக கத்துறாரு. மாமா சொல்கிறத கேளுங்க, கத்திட்டுலாம் இருக்காதீங்க. அப்படி தாண்டா கத்துவேன், போங்க வெளியே, தயவு செஞ்சு என் மூஞ்சில் முழிக்காத போ அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. மாமா இப்போ நாங்கள் போயிட்டோன்னு வச்சுக்கேன், நாளை பின்ன உன்னால் எங்கள் வீட்டாண்ட வர முடியாது. ஸோ பேசாத, வார்த்தையை கட் பண்ணு மாமா. ஏன் நான் எதுக்கு நாளை பின்ன உங்கள் வீட்டாண்ட வர போகிறேன்? இதுக்கப்புறம் உங்கள் வீட்டாண்டெலாம் வரமாட்டேன், இதுக்கப்புறமும் வரமாட்டேன், இது வரைக்கும் நான் வந்ததில்லை அப்படின்றாரு. இதுக்கப்புறம் வருவேன் மாமா. வருவேன்? எப்படி வருவேன்
மாமா உனக்கு இருக்குது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையும் நான் கட்டிக்கினேன். நான் எனக்கு பொண்ணும் இல்லை பையனும் இல்லை, எனக்கு குழந்தையே பிறக்கல. மாமா சிரிப்பாக இருக்குது மாமா, சொல்கிறத கேளு, பேச விடு என்ன அப்படின்ட்டு நம்ம ஜேகேவும் பேசுகிறாரு. உனக்கு இருக்குது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை நான் கட்டிக்கினேன். அந்த பொண்ணுக்கு 4 பிள்ளை பேரனோ பேத்தியோ வந்ததுன்னா வந்து பார்க்க தானே செய்வேன், அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. உடனே நீங்கள் தான் அப்பா ப்ளீஸ்ப்பா. யார் நீலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. அப்பா வயனே கம்னரு, நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத வயன் அப்படின்ட்டு ஜேகே தான். மாமா நீ தாத்தாவை ஆக போகிற மாமா, இது வரைக்கும் நீ கோவமாக இருக்கக்கூடாது. நான் தாத்தாவாயிட்டேன்னா உன்னுடைய பேரப்பிள்ளை வந்து உன்கிட்ட விளையாட தேவையில்லையா, ஏற்றுக்கோ மாமா அப்படின்ட்டு பேசுகிறாரு. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் லைட்டாக மனசு இறங்குது, ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து உங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும். இந்த இந்த ஒரு லவ் மேட்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு பண்ண ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணது. தென் எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அவரும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்ட்டு உங்களையும் சேர்த்துக்கிறாங்க. தென் இப்படி தான் லைஃப் நல்லா போகுது. தென் 10 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் தான் ஏன் அப்படியே உங்கள் அப்பனை உரித்து வச்சுருக்கான் பாரு, அழகாக இருக்கான் அப்படின்ட்டு கொஞ்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா தான் என் பேரப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் வந்துட்டு தள்ளுங்க என் பேரப்பிள்ளை எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்ருக்காரு. ஜேகேவோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. தென் ஓகே ஸ்வீட் எண்டிங். லாஸ்ட்டில் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை. எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் வேறு எது மாதிரி போடலான்ட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்மிஸ். ஓகே தேங்க்யூ ஸோ மச். நன்றி.